வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வேலையில் உங்களுடைய உழைப்பை மதிக்காதவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். உங்களுடைய நேரமும் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். மீனம் ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்த உழைப்பை மற்றவர்கள் சரியாக கவனிக்காத தருணங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். நீங்கள் அமைதியாக உங்களுடைய பொறுப்புகளை செய்து கொண்டிருந்தாலும் சிலர் உங்களுடைய முயற்சிகளை சாதாரணமாக எடுத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்த தியாகங்களும் நீங்கள் எடுத்த கூடுதல் பொறுப்புகளும் நீங்கள் காட்டிய அர்ப்பணிப்பு ஆகியவை உடனடியாக பாராட்டப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக போயிருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்த வேலைகளைப் போல வேறு எந்த ஒரு நபராலும் பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் முழுமையான உங்களால் முடிந்த ஒரு உதவிகளை இதுவரைக்கும் நீங்கள் செய்து கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். ஆனால் அதனை யாருமே இதுவரைக்கும் புரிந்து கொண்டது நிச்சயமாக கிடையாது. நீங்கள் எது செய்தாலும் அதை மதிக்காமலும் உங்களுடைய பக்கம் நியாயங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதையும் கவனிக்காமலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நபர்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகளையும் எத்தனையோ விதமான அடுக்கடுக்கான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் மனதில் ஒரு ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். என்னுடைய உழைப்புக்கு எப்போது மதிப்பு கிடைக்கும் என்ற கேள்வி கூட உங்க வாழ்க்கைக்குள்ள எழுந்திருக்கலாம். ஆனால் ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரர்களுக்கு தாமதமாக கிடைக்கும் அங்கீகாரம் மிகவும் நிலையானதாக இருக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. உங்களின் நேரம் வரவில்லை என்று நினைத்து மனம் தளர வேண்டாம். விதை விதைத்தவுடன் மரமாக மாறாது. அது போலத்தான் உங்களுடைய உழைப்பும் சரியான ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு பலனை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களின் திறமை, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை ஆகியவை ஒரு நாள் உங்களை நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள உயர்த்தி கொடுக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடனே நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்காது. உங்களுக்கான ஒரு காலங்களும் நேரங்களும் கிரக நிலைமைகளும் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமான ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். எதை செய்தால் நன்மைகள் நடக்கும், எதை செய்தால் சரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் உங்களுடைய உழைப்பின் பலனை பெரும் காலம் இப்பொழுது நெருங்கி வருகிறது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை மட்டும் எப்பொழுதும் வீணடிக்காதீர்கள். முடிந்த அளவுக்கு உழைப்புகளை போட்டுக்கொண்டே இருங்கள். அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே போல குடும்பத்தில் மறைக்கப்பட்ட வேதனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வெளிப்பட தொடங்கும். மீனம் ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தின் அமைதிக்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் அல்லது கௌரவத்திற்காகவும் நீங்கள் வெளியில் செல்லாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருந்த சில ரகசியமான வேதனைகளும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான தீராத மனஸ்தாபங்களும் தற்போதைய கோச்சார கிரக நிலைகளால் வெளியில் உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடும். எதை செய்தால் நல்லது நடக்கும், எதை எப்படி தொடங்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து மென்மேலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். சொத்து விவகாரங்களோ அல்லது குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது தம்பதியினருக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளோ எதுவாக இருந்தாலும் அது எரிமலையாக வெடிக்கும் ஒரு சூழல்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். எனவே எந்த விதமான ஒரு செயலை செய்தாலும் எப்படிப்பட்ட செயலை செய்தாலும் அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், யாரை நம்பி எந்த விதமான ஒரு செயலை தொடங்க வேண்டும் என்பதில் கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்திக் கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் மன உறுதியை கைவிடக்கூடாது. ஜோதிட ரீதியாக இந்த சோதனை காலத்தில் நீங்கள் காட்டும் நிதானமும் ஆன்மீக பலமும் மட்டுமே குடும்பத்தை உடைந்து போகாமல் பாதுகாக்கும் ஒரு பிணைப்பாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து சென்றால் அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். உடல்நிலையில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு அதுவும் தானாகவே நீங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது.
அரசு பணிகளில் சற்று கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு முறையில் செய்தால் அது நன்மைகளாக நம்ம வாழ்க்கைக்குள்ள மாறும் என்பதை இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் அறிந்து வைத்துக் கொள்வது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். பணிபுரியும் இடத்தில் விவேகத்துடன் இருப்பது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். வியாபார அபிவிருத்தி சாந்த சிந்தனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருந்தால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை தேடி கொடுத்து நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களைத்தான் தேடி கொடுக்கும். எனவே எவ்வளவு தான் பழகிய நபர்களாகவே இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் ஒரு விதமான சில காரியங்களை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்வது அது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். மனதில் இருந்த சோர்வு குறைந்து உற்சாகங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரங்கள் இப்பொழுது வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மீனம் ராசி என்பர்களே, சில காலங்களில் உடல் சோர்வை விட மனசோர்வு தான் அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போலவே தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பல எண்ணங்களும் பல கவலைகளும் பல எதிர்பார்ப்புகள் மனதை அழுத்தி கொண்டே தான் இன்னும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு தைரியம் கொடுத்தாலும் உங்களுக்குள்ள இருக்கும் சோர்வை யாரிடமும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்த ஒரு தருணங்களும் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கைக்குள்ள எது நடந்தாலும் அதை எப்படி செய்யணும், எந்த விதமான ஒரு காரியத்தில் தொடங்கணும் என்று எல்லா விதமான ஒரு எண்ணங்களும் கடந்த காலத்தில் நடந்த சில ஏமாற்றங்கள், தாமதங்கள், நிறைவேறாத ஆசைகள் உங்கள் மனதில் ஒரு பாரமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மனசுமைகள் குறைந்து மீண்டும் ஒரு புதிய உற்சாகம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் பல துறைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு முறையில் செய்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை இப்பொழுது தேடி காட்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் ஒரு நிம்மதியும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் மீண்டும் உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமையப் போகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ளலாம். தொடர் தோல்விகளாலும் ஜென்ம சனியின் தாக்கத்தாலும் உங்களுடைய உடலில் ஒரு விதமான மந்தத்தன்மையும் மனதில் ஒரு மிகப்பெரிய சோர்வும் விரக்தியும் குடிக்கொண்டிருக்கிறது. எழுந்து நடப்பதற்கே சலிப்பாக இருந்த அந்த நிலைமையானது மாறி தற்பொழுது லக்ன பலம் கூடுவதால் மனதிற்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் உற்சாகமும் வெள்ளம் என பாயத் தொடங்கிவிடும். நெகட்டிவான எண்ணங்கள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நீண்ட நாள் அசதிகள் அனைத்தும் நீங்கி ஒரு புதிய சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. காலையில் எழும்பொழுது ஒரு புதிய இலக்கோடும் புன்னகையோடும் நீங்கள் எழக்கூடிய இந்த மாற்றங்கள் உங்களின் அத்தனை காரியங்களையும் வெற்றிகரமாக முடிக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடந்து உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.